என் தம்பி நட்டு வச்சா பீட்ரூட் அருமையாக இருக்கா. பீட்ரூட் மழை பிரதேசத்தில் மட்டும் வளரக்கூடிய பீட்ரூட் கொத்து கொத்தாக இருக்கா. அப்படி தென்னங்கன்று, வாழைக்கன்று, இங்கே வந்து இலை வந்த கன்று, அப்படியே சீனரிக்கா எப்படி பச்சை பச்சைன்னு இருக்கா. அப்படியே சுத்தமான சாணி உரங்களாக போட்டு வளர்த்த சீனரிக்காய். மறுபடியும் பீட்ரூட். அதுக்கப்புறம் இது வந்து பண்டூருட்டு பலாப்பழம். பக்கத்தில் சாணி உரம். இது தென்னங்கன்று. மறுபடியும் பீட்ரூட். இது சின்ன பீட்ரூட். இன்னும் வரும் பெருசாக. அப்படியே இந்த ஆண்டை வந்தீங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு கீரை சொன்னான், பிசங்கி கீரையாக சொன்னான். அப்புறம் தக்காளி கொத்து கொத்தாக தாய்க்கும் தக்காளி நோய் வந்துட்டு. அடுத்து கொய்யா, அடுத்து மிளகாய், அருமையான பச்சை மிளகாய், அற்புதமான பச்சை மிளகாய் அருமையாக இருக்கும். இது ஒரு ரகம். அப்படி இங்கே பக்கம் வந்தால் இது ஒரு ரகம். இது வந்து கொடை மிளகான்னு சொல்லுவாங்க. அருமையாக இருக்கா கொடை மிளகா. மறுபடியும் ஒரு கொய்யா. இப்போ வந்து தளர் விட ஆரம்பிக்கும். மறுபடியும் இந்தாண்டா வந்தால் சப்போட்டா, தேன் சப்போட்டா. அதுக்கு துணைச்செடியாக ஒரு தக்காளி செடி. அதுக்கப்புறம் இன்னொன்று காமிக்கன்ட்டேன். இது வந்து எலுமிச்சை. அருமையாக இருக்கா. இது வந்து நாட்டு எலுமிச்சை. முள்ளாக இருக்கும், கையில் குத்தியே போடும். அப்படி உள்ளே வந்தால் முருங்கை செடி, இரும்பு சத்து கொண்டது, தேங்காய், கோகனட், ஆடு கடித்து விட்டது. அப்படி இந்தாண்டா வந்தால் பழுத்த தக்காளி வேணுமா இருக்குது. இது நோயில் தக்காளி பிடிங்க அப்படியே வேற போட்டுருவான். வயல் சும்மிட்டுருக்கா. பழுத்த தக்காளி கிடக்கா. அப்படிங்க வந்தால் பப்பாளி. இது வந்து இந்த கொய்யா எங்கே திரும்ப வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் தந்தாங்க கொய்யா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி ரொம்ப பழுத்து கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். நோய் அடிச்சு கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிடிங்க தேர போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என் தம்பி இல்லை, இது இருந்தால் கடிச்சு போனான். பழுத்த தக்காளி. அப்படி இங்கே மக்கள் வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக சீனரிக்காய், தக்காளி அப்படி கிடக்கு. கொத்தா தக்காளி கொத்தா கிடக்கு பார்த்தீங்கன்னா. அப்படி கொத்தா தக்காளி. இது வந்து என்னதுமா மரவள்ளி கிழங்கு பசங்கடா. இது வந்து கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய், அருமையான கத்திரிக்காய், அற்புதமான கத்திரிக்காய். ஃபுல்லாக கத்திரிக்காய். இது ஃபுல்லாக வச்சது யார் தெரியுமா? நான் கிடையாது, என் தம்பி. இது ஃபுல்லாக வச்சது என் தம்பி. அவன் இப்போ இல்லை, வீட்டுக்கு போயிருக்கான். பிறகு உங்களுக்கு போட்டால் காமிக்கும். இது வந்து என்னது, இது நார்த்தங்காய். அப்படி இந்த ஆண்டா தான் தக்காளி, மறுபடியும் தக்காளி. இது புடலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னது, பீன்ஸா அவரைக்காவா, ஏதோ ஒன்று. பீன்ஸுன்னா அவரைக்காய் இருக்கணும். அப்புறம் இது வந்து பீக்கங்காய் அருமையாக இருக்கும் பீக்கங்காய். அப்படி இந்தாண்டா வந்தால் 5 மணி பூவே 5 மணி பூவுது. இது வந்து அடிவம்பு. மறுபடியும் தக்காளி ஃப்ரெண்ட்ஸ்.
அருமையான தக்காளி, அற்புதமான தக்காளி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னக்கிற இதை வந்து இதோட இந்த கீரை சூப்பர் கீரை, சரியான கீரை. கீரை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் தண்டைங்கீரை. சொப்புன்னு இருக்கும். இப்படி இருக்குது. இது வந்து எதுக்கு விட்டுருக்கான்னு கேட்டேன், விதைக்கு விட்டுருக்கானா பாருங்கள், சரியான தண்டி. இது வந்து இந்த மாம்பழம் மல்கோரி மாம்பழம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை மிளகாய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி எனக்கு பச்சை மிளகாய். இதான் பச்சை மிளகாய். இது வந்து என்னது, இது வந்து எலுமிச்சை பழம். அடுத்து இது ஒரு தென்னை மரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம தோட்டம், ஆடு வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பு. அப்படி அருமையாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரட்டா, அடுத்த வேலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.